உடனே செய்யற ஊறுகாயை விட 10 நாள் உப்புல ஊற வச்சு பதப்படுத்தி செய்யற ஊறுகாய்க்கு சுவை எப்பவுமே அதிகம். இப்படித்தான் பாரம்பரிய முறையில ஊறுகாயை செய்வாங்க. இப்படி செஞ்ச ஊறுகாயை தான் கெட்டு போகாம வருஷ கணக்குல வச்சிருந்து அந்த காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எலுமிச்சப்பழ ஊறுகாய் செய்யறதுக்காக தோட்டத்திலிருந்து எலுமிச்சை பழத்தை பறிச்சுக்கிட்டோம். பறிச்சு எடுத்துக்கிட்ட எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் தண்ணியில சுத்தமா கழுவி எடுத்துருவோம். கழுவி எடுத்து வந்த எலுமிச்சை பழத்துல 3 கிலோவை மட்டும் ஊறுகாய்க்காக பயன்படுத்திக்க போறோம். எலுமிச்சை பழத்தை ஊற வச்சுதான் ஊறுகாய் செய்ய போறோம். அதனால தண்ணி இல்லாம சுத்தமா தொடச்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு எலுமிச்சை பழத்தை துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில்ல உப்பு சேர்த்து அரிஞ்சு வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்குவோம். இதே மாதிரி உப்பு எலுமிச்சை பழம்னு அடுக்கடுக்கா எலுமிச்சை பழத்தை எல்லாம் நறுக்கி சேர்த்துக்குவோம். 3 கிலோ எலுமிச்சை பழத்துக்கு 3/4 கிலோ கல்லுப்பு தேவைப்படும். ஒரு பாட்டில் நிறைஞ்சதும் கடைசியா 2 தேக்கரண்டி மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எலுமிச்சை பழத்தையும் நறுக்கி ஊற வச்சிருவோம். நறுக்கி போட்ட எலுமிச்சை பழத்தை சரியா 10 நாள் இப்படி ஊற விடணும். ஊற வைக்கிற அந்த 10 நாளும் நல்லா குலுக்கி வெயில்ல வைக்கணும். 10 நாள் கழிச்சு ஊறுகாயை செய்ய ஆரம்பிச்சிருவோம். எலுமிச்சை ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 30 கிராம் வெந்தயம், 15 கிராம் கட்டி பெருங்காயம், 150 கிராம் வரமிளகாய், 1 லிட்டர் நல்லெண்ணெய், 30 கிராம் கடுகு. அரைக்கிறதுக்காக 30 கிராம் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்து 15 கிராம் கட்டி பெருங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கடைசியா 150 கிராம் வரமிளகாயவும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்ப வறுத்து வச்சிருந்த வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் தனியா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப வறுத்து வச்சிருந்த வரமிளகாயமும் நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப 1 லிட்டர் நல்லெண்ணெயை சுட வச்சுட்டு இப்ப 10 நாள் நல்லா உப்புல ஊற வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை கிண்டுறதுக்கு ஏத்த மாதிரி அகலமான சட்டியில கொட்டி வறுத்து அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் தூள், வறுத்து அரைச்சு வச்சிருந்த வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு காய வச்சிருந்த எண்ணெயில 30 கிராம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதை ஊறுகாயில எடுத்து ஊத்திடுவோம்.
அந்த காலத்துல ஊறுகாய் செய்யும் போது கூடவே விளக்கெண்ணெயை சேர்த்துக்கிட்டதா சொல்லுவாங்க. சேர்த்துக்கிட்ட எண்ணெயோட சூடு தணிஞ்சதும் அதை ஒரு கண்ணாடி பாட்டில்ல சேர்த்து சேகரிச்சு வச்சுக்குவோம். பத்து நாள் ஊற வச்சு செஞ்ச ஊறுகாயோட சுவை அவ்வளவு அருமையா இருந்தது. கைப்படாம இருக்குமா மூடி வச்சு சேகரிச்சு வச்சிருந்தா 6 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும்.